இன்று மார்ச் 18ஆம் தேதி அரசு விடுமுறை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு புதன்கிழமை நாளில் இன்று உங்களை சந்திக்கிறோம். உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கும் போது நமது பாராளுமன்றத்தில் ஈரான் ஒரு தடவை அடித்தால் 100 தடவை அடித்த மாதிரி என்று பாஷா படப்பாணியில் பஞ்ச்வசனம் பறந்து கொண்டிருக்கிறது. அலுத்கமையிலும் திகனையிலும் நம் ஊர்களே பற்றி எறிந்த போது எந்த கூச்சமும் இல்லாமல் அரசு இஃப்தார் பந்தியில் உட்கார்ந்தவர்கள் இப்போது வளைகுடா யுத்தத்துக்காக இஃப்தாரை புறக்கணிக்க பார்க்கிறார்கள். இது சினிமா அல்ல, நிஜம். இந்த அமெரிக்க இஸ்ரேல் யுத்த சூழலை இலங்கை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஜனாதிபதியினுடைய அதிரடியான பிளான் என்ன? நேற்றைய தினம் அவர் ஊடக சந்திப்பில் சொன்ன விஷயங்கள் என்ன? இன்றைய பதிவில் விரிவாக பேசுவோம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முஸ்லிம் காங்கிரசினுடைய நிசாம் காரியப்பர் பேசிய ஒரு அபூர்வமான உரையை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். ஈரான் ஒரு தடவை அடித்தால் 100 தடவை அடித்த மாதிரி என்ற பஞ்ச் வசனத்துடன் அவர் ஆரம்பிக்கிறார். வளைகுடா யுத்தத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது திணித்த யுத்தத்துக்கு ஈரான் இழப்புகளுக்கு மத்தியில் எப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது? 4 நாளில் எல்லாம் முடிந்துவிடும் என்று ஆரம்பித்த அமெரிக்கா இன்று நேட்டோவினுடைய தயவை நாடி அந்த உதவிகளும் கிடைக்காத நிலையில்தான் ஈரானின் தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக சொன்னது வரை எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். இதேவேளை பார்லிமென்றத்தில் யுத்த அப்டேட் கொடுத்த நிசாம் காரியப்பர் ஒரு கட்டத்தில் வெறி கொண்டார். அவருக்கு அரசாங்கம் இஸ்ரேல் போலவும் அமெரிக்கா போலவும் தோற்றமளித்திருக்கக்கூடும். நோன்பு காலம் தானே இது, பசி மயக்கம் கூட அவருக்கு வந்திருக்கலாம். அமெரிக்கா ஈரானினுடைய மலிவு ட்ரோன்களை வீழ்த்த 3 முதல் 4 பில்லியன் டாலர்களை செலவழிப்பதாகவும் ஈரான் அடிக்கின்ற ஒரு அடி 100 தடவை அடிப்பது போல இருப்பதாகவும் எச்சரிக்கை செய்தபடி பேசியிருந்தார் பாராளுமன்றத்திலே. சரி என்றால் நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன் என்ற வேட்டைக்காரன் பட பாட்டின் பாடல் வரிகளை தான் நிசாம் காரியப்பர் சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் இந்த காலத்துக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும். ஆனால் நிசாம் காரியப்பர் விஜயை புறக்கணித்து விட்டு 30 வருடத்துக்கு முன்பு வந்த பாஷா ஞாபகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பகிரங்கமாக கண்டிக்காத இலங்கை ஜனாதிபதியினுடைய நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்வை தாம் புறக்கணிக்க தீர்மானித்திருப்பதாகவும் எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைத்து முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதையே செய்ய வேண்டும் என்றும் அறைகூவல் விடுத்திருந்தார் காரியப்பர் சொல்வது போல அமெரிக்க இஸ்ரேல் அத்துமீறலை அப்பட்டமான தாக்குதலை எதிர்த்து கனஜோராக அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்போது இல்லை, எப்போதும் இருந்ததில்லை. ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மனப்பிறழ்வு கொண்ட ஒரு ஆசாமியாக அவர் நடந்து கொள்கிறார் என்று. இந்த நிலையில் நாமும் போய் இதில் கருத்து சொல்லி வாய்ப்பாடு பாட போனால் காற்றடித்தால் ஆடக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் அந்தரத்தில் போய் நின்றுவிடும். ஆகவேதான் இலங்கை இதில் வெளிப்படையாக எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அப்படி சொல்லும் அளவுக்கு காரியப்பர்கள் காலத்துக்கு காலம் ஒட்டிக்கொண்டு காரியம் பார்த்த அரசுகள் நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி இருக்கவும் இல்லை. ஒரு வலுவான பொருளாதார நிலைமைக்கு என் தேசத்தை கட்டி எழுப்பியிருந்தால் காரியப்பர் போல வாயாலும் 4 பஞ்ச் வசனங்களை அடித்து விட்டிருக்கலாம். இந்த நேரம் ஈரான் அடித்தால் அடித்து விட்டு போகட்டும். ஈரானினுடைய கையோங்கினால் புதிய உலகு மாறினால் ரஷ்யாவினதும் சீனாவினதும் ஆதிக்கம் ஏற்பட்டால் அதனாலும் பலனடைய போவது என் தேசம்தான். ட்ரம்ப் போன்ற ஒரு கோமாளித்தனமான தலைவருடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதை விட அவர்களுக்கு மாற்று சக்தியான இத்தகைய தலைவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வது இலகுவானது, அழுத்தங்கள் குறைவானது. இலங்கை வெளிப்படையாக மௌன விரதம் இருப்பது போல இருந்தாலும் அதன் நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் எவ்வாறு அமைந்தன என்பதற்கு மீட்கப்பட்ட ஈரானியர்கள் சாட்சி. அதைவிட மிக முக்கியமாக ஜனாதிபதி ஒரு விஷயம் சொன்னார். நாம் இந்த நிலையில் மனிதாபிமானத்தை தான் நேசிக்கிறோம், மனிதாபிமானமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடாகத்தான் நாம் இருப்போம் என்று அழுத்தமாக சொல்லியிருந்தார். சரி, ஆனால் நிசாம் காரியப்பரோ இலங்கை அரசு மீது பலவந்தமாக அமெரிக்கா இஸ்ரேல் கொடியை போர்த்தி கொண்டிருக்கிறார். இதே ஜனாதிபதி தான் சர்வதேச கடல் எல்லையில் ஈரான் கப்பல் தாக்கப்பட்ட போது உயிர் பிழைத்தவர்களை பாதுகாத்து பராமரிக்க உத்தரவிட்டவர். இதே ஜனாதிபதி தான் ஈரானினுடைய மற்றொரு கப்பல் தத்தளித்து கொண்டிருந்த போது அதில் இருந்த 300க்கும் மேற்பட்ட சிப்பாய்களையும் மாலுமிகளையும் பாதுகாத்து அபயமளித்தவர். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அரசியல் செய்கிறது இப்போது முஸ்லிம் காங்கிரஸ். இதே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கும் சுஜீவ சேனசிங்க ஈரானியர்களை இங்கே வைத்துக்கொண்டு மக்கள் வரிப்பணத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற எந்தவித மனிதாபிமானமும் இல்லாமல் பேசிய போது அதற்கு காரியப்பரோ தொட்டதுக்கெல்லாம் ஆக்ரோஷமாக ஆடி தீர்க்கும் முஜிபுர் ரஹ்மானோ ஒரு வசனம் கூட பேசவில்லை. அமெரிக்காவினுடைய தாக்குதலால் இறந்து போன 87 ஈரானிய கடற்படை வீரர்களின் உடல்களை எமது குளிர்பதன சாதனங்களில் வைத்திருந்த பாதுகாத்து ஈரானுக்கு அனுப்பியதை கூட கரித்து கொட்டியிருந்தார்
வெள்ள நிவாரண காலம் ஒன்றில் வாழைப்பழத்தில் சீலடித்த அரசியல் செய்த சுஜீவ சேனசிங்க. இதையெல்லாம் கவனிக்காது வேண்டுமென்றே கடந்து சென்ற மாபெரும் முஸ்லிம் பெரியார் காரியப்பர் அரசுக்கு ஜியோனிஸ் அமெரிக்க சால்வையை போர்த்த முயற்சிக்கிறார். தன்னுடைய கூட்டணி சுஜீவவின் கருத்தை அவர் ஆமோதிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? அதை அவர் முதலில் சொல்லட்டும். அதே பஞ்ச் வசனங்களுடன் பாராளுமன்றில் அவரால் அதை சொல்ல முடியுமா? அடுத்து, ஜனாதிபதி இம்முறை வழங்கக்கூடிய இஃப்தாரானது மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. கடந்த முறை போல பெருவாரியானோருக்கு அழைப்புகள் அனுப்பப்படவில்லை. வழக்கமாக சிக்கன சிகாமணியாக இருக்கக்கூடிய அரசு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியால் மேலும் கைகளை இறுக்கி கொண்டு விட்டது. முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் என்று 100-200 பேருக்குள் வரையறுத்ததாகவே இந்த முறை இஃப்தார் அழைப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆக முஸ்லிம் பெரியார் காரியப்பர் உருவேறி இதைத்தான் புறக்கணிக்க கோரியிருக்கிறார். வரலாறை பேசினால் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே போகலாம். ஆனாலும் நாம் பேசுவோம். அலுத்கம தர்கா நகர் எரிக்கப்பட்ட ஆட்சியிலும் அலரி மாளிகையில் இஃப்தார்கள் நடந்தன. முஸ்லிம்களின் மீது சொல்லனா அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட காலங்களிலும் இஃப்தார்கள் நடந்தன. அப்போதெல்லாம் காரியப்பர் அங்கம் வகித்த கட்சி போய் பந்தியில் உட்கார்ந்து விட்டு தான் வந்தது. சரி என்றால் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் நடந்த இஃப்தாருக்கு மட்டுமல்ல, மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில் நடந்த எந்த ஒரு இஃப்தாருக்கும் கலந்து கொள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருக்க கூடாது. சிறிசேன ரணில் ஆட்சியில் அரசுடன் 20க்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள். திகன எரிந்து சாம்பலான போதும் இஃப்தார் நடந்தது. மூச்சுக்கு 300 தடவை சமூகம் பற்றி வகுப்பெடுப்போர் எல்லாம் சாவகாசமாக போய் வந்தார்கள். ஆக உள்நாட்டில் சொந்த சமூகம் கடுமையான நெருக்கடிக்குள்ளான போதெல்லாம் அரசு இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு வளைகுடா யுத்தத்தில் 2 வார்த்தை டொனால்ட் ட்ரம்புக்கு திட்டாத காரணத்துக்காக இஃப்தாரை புறக்கணிக்க கோரும் அளவுக்கு போய்விட்டது இவர்களுடைய அரசியல் நிலைமை. சரி, அடுத்ததாக சப்மரீன் அறிஞர் சஜித் பிரேமதாச இலங்கை வளைகுடா யுத்தத்தை பற்றி எந்த விதமான முன் யோசனையும் இன்றி இருந்துவிட்டது என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கிறார். சஜித் அளவுக்கு அசாதாரண அறிவு படைத்தவர்கள் இந்த ஆட்சியில் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய நாசாவிலும் கூட இருப்பதற்கு வாய்ப்பில்லை. என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் பாருங்கள். தமது நாட்டின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹமேனியை பலி கொடுத்து இருக்கிறது ஈரான். ஹமேனி மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்போதோ கண் வைத்து விட்டது. அவர் உயிருக்கு ஆபத்து என்று ஈரானுக்கு தெரியாதா என? இப்படியெல்லாம் இருக்க நமது அரசை பார்த்து இதையெல்லாம் முகாமைத்துவம் செய்ய முடியாமல் போய்விட்டதா என்று கேள்வி கேட்கிறார் சஜித். சஜித் சொல்வதை பார்த்தால் 1970 இருந்து நாம் தயாராக இருந்திருக்க வேண்டும். வளைகுடாவில் கடந்த 56 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வப்போது இதில் ஏதாவது யுத்தம் உலக பொருளாதாரத்தினுடைய கழுத்தையும் நிறுத்திவிட்டுத்தான் செல்கிறது. 1973ஆம் ஆண்டு எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேல் மீது தொடுத்த யோம் கிப்பூர் யுத்தம், 1980 முதல் 88 வரை நடந்த ஈரான் ஈராக் யுத்தம், 90இல் நடந்த ஈராக் குவைத் யுத்தம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மத்திய கிழக்கில் யுத்தம் வருமா என்று பார்த்து பார்த்து நாம் வாழ்வதுதான் விதி என்று இருந்தால் கழுவின ஆடைகளை கூட குடியில் காயப்போட முடியாது என்பதை சஜித் எப்போது புரிந்து கொள்வார் என்றுதான் தெரியவில்லை. நேற்று ஜனாதிபதி ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்த விடயங்களை நாம் அடுத்ததாக இந்த பதிவில் பார்க்கலாம். வளைகுடா யுத்தத்தின் தாக்கம் எவ்வாறெல்லாம் எம்மை பாதித்துக் கொண்டிருக்கிறது, எவ்வாறான நடவடிக்கைகளை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி விரிவான ஒரு விளக்கத்தை ஜனாதிபதி இதன் போது வழங்கியிருந்தார். என்னதான் QR கோட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு எரிபொருள் பாவனை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பான விவசாயம், மீன்பிடி தொழில், சுகாதாரம் போன்றவற்றுக்கு வழங்கும் முக்கியத்துவத்தில் ஒரு துளி மாற்றம் ஏற்படாது என்றும் இந்த துறைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் சொல்லியிருந்தார் ஜனாதிபதி. எரிவாயு நெருக்கடி பற்றி எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் 38,000 மெட்ரிக் டன் பெறுமதியுடைய சமையல் எரிவாயு உருளைகள் நாட்டை வந்தடைந்து விட்டன என்றும் மேலும் 33,000 மெட்ரிக் டன் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் விரிவான ஒரு விளக்கத்தை வழங்கினார். முன்னரெல்லாம் எரிபொருள், எரிவாயு, நிலக்கரி கொள்வனவு செய்வதற்கான அனுமதிகளை எந்தவித முறையான டெண்டர் கோரலுமின்றி தமது ஆஸ்தான கூட்டாளிகளுக்கே அரசியல்வாதிகள் வழங்கியிருந்ததாகவும் தாம் அந்த சிஸ்டத்தை முறியடித்ததாகவும் எல்லாமே வெளிப்படை தன்மையுடன் நடப்பதாகவும் கூறிய ஜனாதிபதி எரிவாயு பிரச்சினைக்கு, அதாவது கேஸ் மீது திடீரென்று கிராக்கி ஏற்பட இலங்கையில் கேஸ் விநியோகத்தில் ஈடுபட்ட தனியார் கேஸ் நிறுவனம் சொதப்பியதே காரணம் என்றும் இதனால் தான் லிட்ரோவுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டதாகவும் சொன்னார். இப்போது சுவிட்சர்லாந்து மூலம் அமெரிக்க கம்பெனி ஒன்றிலிருந்து கேஸை பெற்றுக்கொள்வதாகவும் முன்னர் வழங்கியிருந்த ஓமான் கம்பெனிக்கு இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருந்தால் இன்று ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கும் என்றும் சொன்னார் ஜனாதிபதி. எந்த காரணம் கொண்டும்
இப்போதைக்கு மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என்று உறுதியளித்த ஜனாதிபதி மத்திய கிழக்கு நிலவரத்தை இப்போதும் ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு குழுவை நியமித்திருப்பதாக சொன்னார். அடுத்த 3 மாதங்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லை என்றும் 3 மாதங்களுக்கான கையிருப்பு திட்டம் தம்மிடம் இருப்பதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இதன்போது ஊடகவியலாளர்களினுடைய விதவிதமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பேரழிவுக்கும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகளாவிய நெருக்கடிக்கும் இடையில் முறையான வித்தியாசத்தை ஊடகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் 2022ஆம் ஆண்டின் நெருக்கடியின் ஊற்றுக்கண் எரிபொருளாக இருந்த போதிலும் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை மிக ஆட்சி, சிக்கனம், நேர்மை என்று எத்தனையோ விடயங்கள் இருந்ததாகவும் தம் அரசு அவற்றை நிறைவேற்ற பாடுபடுவதாகவும் தமக்கு பொருளாதார சவால்களே இப்போது இருப்பதாகவும் அதை வெற்றி கொள்ள பாடுபட போவதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி நிலக்கரி விவகாரத்தில் ஊழல் நடந்ததா என்ற ஊடகவியலாளர் ஒருவரினுடைய கேள்விக்கும் பதிலளித்தார். தன்னுடைய ஆட்சியில் யாராவது ஒரு அமைச்சருக்கு எதிராக ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் மறுநாள் அவரை தான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பதாக அதிரடியாக தெரிவித்தார். ஆக சட்டத்தின் ஆட்சியில் எந்தவித சமரசமும் இல்லை என்கிறார் ஜனாதிபதி. ஒரு நெருக்கடியான நிலைமையில் முழு உலகமும் இருக்கிறது. இத்தனை பொருளாதார காயங்களுக்கு மத்தியிலும் 5% பொருளாதார வளர்ச்சியை பேணிக் கொண்டிருக்கிறது தேசம். நமக்கு வேண்டாத ஒரு யுத்தம் வந்து எம் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இது நாம ஏற்படுத்தி கொண்டது அல்ல, நம் மீது விழுந்த ஒரு அவலம். இந்த வலியையும் கஷ்டப்பட்டு கடந்துதான் மீள வேண்டும் போல இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.